தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான மாற்றம் நடக்க போகிறத குறித்து தான் பேச போகிறோம். நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, தாவேக்கால மாற்றம், தாவேக்கா அமைச்சரவையில் மாற்றம் குறித்து நம்ம பேசியிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திமுகவில் மாற்றம், திமுகவில் அதிரடிகள் நடக்க போகுது, அதனுடைய தொடர்ச்சியாக என்னென்ன விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம திமுக தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் பல விஷயங்களை ஆய்வு செய்தார், தோல்விக்கு காரணம் தேடினார், நிறைய கமிட்டி போட்டார், அதை பண்ணார், இதை பண்ணார், நிறைய நம்ம பார்த்தோம், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இன்னைக்கு அது மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலையேங்க. அவ்வளோ அவசரமாக குழு போட்டாங்க, தேடினாங்க, என்னென்னமோ பண்ணாங்களே, ஏன் இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது தகுந்த நேரத்தில் அதற்கான விஷயங்கள் வரும் அப்படின்னு அங்கிருந்து வருகிற தகவல் சொல்லுது. அதை வச்சு தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நம்முடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். இப்போ திமுகவில் அதிரடி மாற்றம் தேவையா இப்போ அப்படின்னா நிச்சயமாக அதிரடி மாற்றம் தேவை. இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்னால ஏற்படக்கூடிய பல சிக்கல்கள்னால திமுக தொடர் தோல்விகளையும், தொடர் தோல்வினா எது தெரியுமா? இந்த தோல்வி, இதுக்கு முன்னாடி தோல்வி இல்லை. நிச்சயமா இதே நிலை நீடித்தால் நிச்சயமா தொடர் தோல்வி தான் வரும். ஏன்னா இந்த ஓல்டு ஸ்டூடெண்டால பல நேரங்களில் ஆக்கப்பூர்வமான பணியை செய்ய முடியாம முட்டுக்கட்டை போடுவது தான் அவங்களுடைய வேலையாக இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு மாற்றங்கள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிச்சு. சமூகத்திலையும் சரி, அரசியலையும் சரி, பல இடங்கள்ல ஜென்சி கூட்டம்னு சொல்லப்படுகிற இளைஞர்கள் மூலமாக தான் பல மாற்றங்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு மேலாக அசைக்க முடியாத சக்தியாக என்னை எவனாலையும் ஒண்ணுமே பண்ண முடியாதரான்னு சொன்ன நம்ம பாரத பிரதமர் விஸ்வகுரு மோடி அவர்களையே இளைஞர்கள் பட்டாளம் கரப்பாம்பூச்சியால பயந்து நடுங்கி ஒரு அமைச்சரையே கல்தா கொடுத்திருக்காரு, ஒரு அமைச்சரை பலி கொடுத்திருக்காரு நம்ம மோடி அவர்கள். அந்த கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவியை புடுங்கிட்டார். அதற்கு காரணம் காக்ரோச், கரப்பாம்பூச்சியினுடைய கூட்டம். அப்படியே என்ன சொல்றது, புற்றீசல்ல புறப்பட்டு வந்த எறும்பு மாதிரி அப்படியே பரபரபரன்னா அணி அணியா சாரசாரியா ஜந்தன் மந்திரில குவிஞ்சதுனால வேற வழி இல்லாம அந்த போராட்டத்திற்கு செவி கொடுத்து அமைச்சர் பதவியை புடுங்கியிருக்கு. இது எல்லாம் தான் இன்றைக்கு நாடு முழுக்க இதை எதிர்பார்க்கிறார்கள். அப்ப நாடு முழுக்கன்னா நம்மளும் அந்த நாட்டுக்குள்ள தான் இருக்கோம். தமிழ்நாட்டிலேயே அந்த மாற்றங்கள் வரணும் இல்லையா? இப்ப ஆட்சி மாற்றம் எதனால் ஏற்பட்டிருக்குன்றாங்க. இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள், இந்த சில்வண்டுகள் யோசிக்க தெரியாத திறன் இல்லாதவர்கள், கவர்ச்சியில சினிமா மோகத்துல ஏதோ பெரிய விஜய் வந்தவொடனே பாலாரம் தேனாரம் ஓடும், அப்படியே மாற்றம் நடந்துரும், தமிழ்நாடே புரட்டி போட்டு அப்படியே சிங்கப்பூரா மாத்திருவார், மலேசியாவை மாத்திருவார், துபாயா மாத்திருவார்னு இந்த பயலக போட்டதனுடைய விளைவு 80 நாளை நெருங்கிக்கும் போது மாற்றம்னு போட்டானுங்க. நாற்றமோ துர்நாற்றமோ தடுமாற்றமா தான் இருக்கு இந்த ஆட்சி. ஸோ திமுக இப்போ சுதாரிச்சுக்கிட்டு இப்போ நாங்கள் ஜென்சி கூட்டம் போடுறோம், திமுக மீட்டிங் போடுறோம்னு இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்காம விட்டுட்டாங்க, நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்காம விட்டுட்டாங்க. அதன் விளைவை இன்னைக்கு அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கரூர் சம்பவம் நடந்த உடனே திமுக என்ன பண்ணியிருக்கணும்? அன்னைக்கு உடனடியாக விஜய் அரெஸ்ட் பண்ணியிருந்திருக்கணும். சம்பந்தப்பட்ட ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார் அப்படின்னு ஒரு 10 பேரை மேல கொலை வழக்கே போட்டிருக்கணும். நியாயப்படி பார்த்தா போட்டிருந்தாங்கன்னா இப்ப இந்த தாவேக்கான ஒரு கட்சியா இருந்திருக்காது, இந்த மாற்றமே நடந்திருக்காது. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். புதுசா என்ன சொல்ல போற அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? உண்மைதான், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா திரும்பி திரும்பி திமுகவை சேர்ந்தவர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம. அப்பதான் அவங்களுக்கு ஓஹோ நம்ம பண்ணது தப்புடா, இப்போ ஜனங்க ரொம்ப தெளிவா நமக்கு சொல்றாங்கடான்னு அவங்களுக்கு புரியும். ஏன்னா நாகரிக அரசியல் என்பது இன்றைய காலகட்டத்தில் மிக நாகரிக அரசியலாக மாறி போவதை விரும்புவதில்லை. நீ ஒண்ணு பேசுனா பதிலுக்கு நான் பேசினா மட்டும்தான் இங்க ஆட்சி நடத்த முடியும், இங்க அதிகாரம் நடத்த முடியும், இங்க கட்சி நடத்த முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை இன்னைக்கு வந்துருச்சு. இப்ப திமுகல மாற்றம் வேண்டுமா? பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கே தெரியும், கண்டிப்பா மாற்றம் வேணும்பா. என்னப்பா நீ அப்படின்னா, உண்மையிலே மாற்றம் நடைபெறுவதற்கான அனைத்து வேலைகளையும் இப்போ ஸ்டாலின் அவர்கள் செய்து விட்டார். ஆனா நான் மாற மாட்டேன், என் பதவியை விட்டு வெளியே போக மாட்டேன், நான் கடைசி வரைக்கும் நான் தான் இருப்பேன் அப்படின்னு அடம்பிடித்து கொண்டிருக்கிறார் ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட். ரஜினிகாந்த் ஒரு நிகழ்ச்சி திமுக சார்பில் நடத்தின ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு ரஜினிகாந்தை சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டாங்க. அவர் பேசினார். பேசும்போது ஸ்டாலினை பார்த்து சொன்னார் ஒரு வார்த்தை, இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்டுகளை வச்சுக்கிட்டு நீங்க படுற அவஸ்தை இருக்கே, ஓல்டு ஸ்டூடெண்ட்னாவே பிரச்சனை தான் அப்படின்னு சொன்னாரு. உடனே கொந்தளிச்சவர் வேற யாரும் இல்லை, துரைமுருகன். அவரை தான் அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி
கொந்தளிச்சாங்க. அப்புறம் அது அப்படியே ஒரு மாதிரியா போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஆனால் ரஜினிகாந்த் எந்த நேரத்துல அந்த வார்த்தையை சொன்னாரோ அதுதான் இன்றைக்கு திமுகவுடைய பெரும் பின்னடைவுக்கே காரணமா போச்சு. அன்னைக்கே முடிவெடுத்து துரைமுருகன் தோத்து போயிடுவாருன்னு தெரியும். அவருக்கு அவர் சீட்டை கொடுத்துருவே கூடாது. அங்க ஒரு சின்ன பையனை போட்டிருந்தா கன்ஃபார்மா அங்க வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருந்திருக்கும். வேக வேகமா வேலை பார்த்துருப்பாங்க. இது மாதிரி கிட்டத்தட்ட நிறைய ஓல்டு ஸ்டூடெண்ட்டுகள் அங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மாத்துங்க. நிர்வாகத்தின அது நீங்க கட்சியில கட்சி பணி ஆற்றுவதற்கு அவங்க வச்சுக்கிங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு நிர்வாகத்தை நடத்துவதற்கு பல விஷயங்கள் அவங்க ஆலோசகரா வச்சுக்கிட்டு சின்ன பசங்க இறங்கி வேலை செய்யற பசங்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போஸ்ட் கொடுத்து பாருங்க, ஒரு நகர செயலாளர் போஸ்ட் கொடுத்து பாருங்க, அல்லது ஒரு மாநில பொறுப்புல ஒரு சின்ன பசங்களை வச்சு பாருங்க. அப்பதாங்க எனர்ஜியா வேலை செய்ய முடியும். காலகாலமா நான் உட்காந்துட்டே இருப்பேன், நான் சீட்டை தேய்க்கிறது என் இறுதி காலம் வரைக்கும் அந்த சீட்ல உட்காந்துருப்பேன்னா அப்புறம் திமுக எப்படி இனி அடுத்த கட்டத்தில் நகரும்? வாய்ப்பே இல்லை, ரொம்ப கஷ்டம். அதனால இன்றைக்கு பொதுச் செயலாளர் மாற்றப்பட வேண்டும் என்றத கோரிக்கை ரொம்ப வலுப்பெற்றிருக்கு திமுகல. பொதுச் செயலாளர் இடத்துக்கு அடுத்த இடத்துல வருவதற்கு தகுதியே இருக்கிற ஒரே நபர் இப்ப வேற யாருக்கும் தகுதி கிடையாது. ஒரே ஆள் யாருன்னா ஆராசா மட்டும்தான். ஏன்னா பொதுச் செயலாளர் இருக்கிறவங்க எல்லாரையும் அரவணைகிறது மட்டும் அவங்க வேலை இருக்கக்கூடாது, அதிரடியாக வேலை செய்யணும். தான் பேசுகிற விஷயங்கள்ல தெளிவு இருக்கணும், தான் பேசுகிற செயல்கள்ல அதிரடி இருக்கணும், ஆதாரங்கள் இருக்கணும். இன்னைக்கு ஆராசாவுடைய பேச்சு எங்க எடுத்தாலும் எதை எடுத்தாலும் அவருடைய பேச்சுல அவ்வளவு ஸ்ட்ராங்கா அடி ஒரு தினுசா அடிப்பார், ஒரு டைப்பா அடிப்பார். அவர் அடிக்கிறத திருப்பி அவனாலே அடி வாங்கினவன் அவ்வளவுதான், திருப்பி அவன் எந்திரிச்சு பதில் சொல்றதுக்கு டைம் எடுக்கும். இப்போ நீங்க உதாரணத்துக்கு பல விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். சமீபத்தில் வந்தே மாதரம் சர்ச்சை வந்துச்சு. அந்த வந்தே மாதரம் சர்ச்சையிலையும் ஆதாரத்தோடு ஒரு அடி அடிச்சார். பாஜக அரசாங்கத்தால வாயே திறக்க முடியல. பார்லிமெண்ட்டே முடிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க. பாஜக பதறி ஓடிச்சு. பாஜக அமெண்ட்மெண்ட் அவர் அவங்க கொண்டு வரும்போது இவர் 2:30 மணிக்கு கொடுக்குறாரு, 3:30 மணிக்கு இவர் பேசுறாங்க. அப்புறம் இவர் பேசி முடிச்சோடனே அவை முடிஞ்சு ஓடி போயிடுறாங்க, பதிலே சொல்ல. ஆனா திருட்டுத்தனமா அந்த சட்ட திருத்தத்தை அமல்படுத்திட்டாங்க. அது பெரிய சர்ச்சை உருவாக்கணும்னு வச்சுங்களேன். அது அப்புறம் அது ரெண்டாவது விஷயம். அப்படி எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடுக்குறவர். இப்ப நீங்க கூட்டணி கட்சி கைண்டி ஓடிட்டாங்களா, முடத்தெங்கு அப்படின்னு அது என்னடா வார்த்தை அப்படின்னு தேடி பார்த்தோம்னா, நான் தண்ணி ஊத்தி நான் உரம் போட்டு நான் எல்லாத்தையும் பண்ணி என் வீட்டுல தென்னை மரத்தை வளர்ப்பேன், அது போய் பக்கத்து வீட்டு காம்பவுண்டுக்கு வளைஞ்சு போய் நிக்குமா, அவன் தேங்காய் பறிச்சு சாப்பிடுவானா. அது எதுக்கு சொன்னார்னா, திமுக தயவுல கட்சிக்குள்ள ஒன்னா இருந்து கூட்டணியாக இருந்து விமர்சிக்கப்பட்டு, கல்லாப்பட்டி கூட்டணி விமர்சிக்கப்பட்டு திமுக வாக்காளர்கள்லாம் ஓட்டு போட்டு விசிகா 2 இடம் ஜெயிக்கும், IUML 2 இடம் ஜெயிக்கும், கம்யூனிஸ்டுகள் ஆளுக்கு 2 இடம் ஜெயிப்பாங்க, காங்கிரஸ் நன்றி கட்ட காங்கிரஸ் ஒரு 5 இடம் ஜெயிக்கும். இவ்வளவு பேர் ஜெயிச்ச பிறகு திடீர்னு இங்க இருந்து பாஞ்சு எடுத்தான் புல்லட்டு அப்படின்ற மாதிரி அங்க ஓடி போய் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. வளர்த்தவன் ஒருத்தன், உரம் போட்டவன் ஒருத்தன், ஆனா தேங்காயை புடிங்கி தின்னுக்க ஒருத்தனா என்ன அயோக்கியத்தனம் இல்லையா? இதெல்லாம் இந்த மாதிரிலாம் கருத்துக்கள்லாம் போட்டு புலப்பாரு ஆராசா. அது மட்டும் பத்தாதுங்க, ஒரு வழக்கு வருது அவர் மேல 1,76,000 கோடி அப்படின்னு. அதை ரொம்ப அழகா லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி அவரே வாதாடி இந்த வழக்குல எனக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தமே இல்லை, குற்றமே நடக்கல, ஊழலே நடக்கல அப்படின்னு சொல்லி வெளியே வந்தவர் தான் ஆராசா. இப்படி பல விஷயங்களே அவர் மேல சொல்ல முடியும் நம்ம. அப்பேற்பட்டவர் இங்க கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளராக வராருன்னா அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளும் அதே மாதிரி வீரியமா இருக்கும் இல்லையா? இதை ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கா. அவர் துணை பொதுச் செயலாளர் இருக்காரு. ஆக்சுவலா அவர் தான் பொதுச் செயலாளர் ஆயிருக்கணும் நியாயப்படி. ஆனா அன்பழகன் அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி மீண்டும் ஒரு வீரியமிக்கவரை கொண்டு பொதுச் செயலாளர் வைக்கணும் போது மூத்தவரா இருக்காரு, ரொம்ப காலமா நம்ம கட்சியில இருக்காருன்னு, ஆனா அவரே இருக்கட்டும்னே நான் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறேன்னு பெருந்தன்மையாக அந்த பதவியை விட்டு கொடுத்தவர் தான் ஆராசா. இன்னைக்கு இவர் ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாருங்க. தேர்தலில் கடந்த தேர்தலையே உன்னப்புடி என்ன புடின்ற மாதிரி கடைசி நேரத்தில் ஜெயிச்சவர் தான் துரைமுருகன், குறைந்த சொற்ப ஓட்டுல. ராமுன்னு ஒருத்தட்ட அதிமுக வேட்பாளர்கிட்ட இந்த வாட்டி மண்ணை கவிட்டாரு. ஆனா இந்த வாட்டி தரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. அது எந்த அடிப்படையில் திருப்பி அவருக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னு தெரியல. காட்பாடியில தோத்து போயிட்டார். இப்போ பதவியை விட்டு விலக மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்காரு. ஸ்டாலின் அதிரடி காட்டாமல் அவரை பதவியிலிருந்து மாத்திட்டு ஆராசா போன்றவரை பதவியில் அமர்த்தினால் இந்த திமுக அடுத்த கட்டத்தில் நகரம். 1. 2வது எதிர்கட்சி தலைவரா உதயநிதி இருக்காரு.
உதயநிதிக்கு கட்சியில என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா, இளைஞரணியில இருக்காரு இல்லையா, அவரை தூக்கிட்டு வந்து நிச்சயமாக மேல இன்னொரு கூடுதல் பொறுப்பு கொடுத்து அவரையும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும். நகர்த்தினா மட்டும்தான் இந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நீங்களே நகர்த்த முடியும். ஒண்ணு, அதுக்கான வேலையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா அதே நேரத்தில் ஸ்டாலின் வந்து உதயநிதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா இன்னும் சில கோஷ்டிகள் தூண்டி விடுவாங்கன்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்களை டெல்லியில அவங்க வந்து டெல்லி லாபி பண்ணிட்டு இருக்கிற கனிமொழியை மாநில அரசு கொண்டு வரதுக்கான ஒரு வேலையும் நடக்குது இப்ப சைலண்டா. அவர்களும் கட்சியில முக்கியமான பொறுப்புக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கிறது. அன்பில் மகேஷ் அவருக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பல முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர் இருக்கிற பல பேருக்கும் மாவட்ட நிர்வாகத்திலிருந்து மாவட்ட செயலாளர் போஸ்ட்டை பிடுங்கிட்டு அவர்களை மாநில லெவல்ல போஸ்ட் கொடுத்து உட்கார வைக்கிறதுக்கு திட்டம் வைத்திருக்கிறது. மாவட்ட செயலாளரா அங்க யங்ஸ்டரா இருக்கிற பல பேரை மாத்த போறாங்க. ஸோ திமுகவில் ஏன் இந்த மாற்றங்கள்லாம் அப்படின்னா, இன்றைக்கு 6 மாவட்டம், அதாவது 6 தொகுதி 8 தொகுதியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காங்க. இப்போ பல கட்சிகள்ல அதிரடி மாற்றங்கள் நடக்குது. இப்போ நீங்க தாவேக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கத்துக்குட்டி கட்சியா இருக்கிற அந்த கட்சியை ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போடுறதுக்கு பிளான் போட்டுருக்காங்க. 234 மாவட்ட செயலாளர். ஏன்னா அங்க ஆள் இல்ல. எம்எல்ஏவா இருக்கிறவங்க மாவட்ட செயலாளர் இல்ல, மாவட்ட செயலாளர் எம்எல்ஏக்கு ஆக மாட்டேங்குது. ஏகப்பட்ட 7.5 போறதுனால எல்லா தொகுதி எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர் அப்படின்னு ஆக்குவதற்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். அந்த தாவேக்கால அதிமுக அது மாதிரி வந்து புடுங்கினவன், வெளியே போனவன், துரத்தி விட்டவன், ஓடி போனவனெல்லாம் மாத்திட்டு புதிய ஆட்களை நியமிச்சு அவர்களுக்கான பதவி கொடுக்குற வேலையை எடப்பாடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப வருகிற உள்ளாட்சி தேர்தல் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும். எப்படி இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தல் நடத்தியே ஆகணும். அப்ப அதுக்கு முன்னாடியே கட்சியை பலப்படுத்த வேண்டிய வேலையை திமுக செய்தால் மட்டும்தான் உள்ளாட்சியில அவங்க வேலை செய்வாங்க. ஏன்னா இன்னைக்கு சோர்ந்து இருக்கிறவர்களை தயார்படுத்தி தட்டி கொடுக்கணும்னா இந்த பழைய பெருச்சாளிகளை தூக்கினாதான் சரியா வரும். ஏன்னா இது வந்து பழைய பெருச்சாளி உண்டு கொளுத்து அப்படியே உட்கார்ந்து இருக்குதுங்க. அதனால கீழே அடிமட்டத்தில் இருக்கான் பாருங்க. இந்த சைக்கிள்ல போயிட்டு அவனே கொடி ஓட்டி எல்லாம் பண்ணி ஒட்டி போஸ்டர் ஒட்டி கோஷம் போட்டு வீடு வீடா போய் ஓட்டு கேட்கிறவனுக்கு சோர்வடைஞ்சிட்டான். அவனை எம்எல்ஏ பார்க்க கூட மாட்டேங்கிறாங்க, அந்த முன்னாள் அமைச்சர்கள் பார்க்க கூட மாட்டேங்கிறாங்க, அந்த மாவட்ட செயலாளர் மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த நீண்ட காலமா மாவட்ட செயலாளர் இருக்கான் பாருங்க, பழைய பெருச்சாளிகள், அவர்களெல்லாம் மாத்திட்டு அடுத்த இடத்துல இருப்பாங்க இல்லையா. இப்ப திடீர்னு ஒருத்தரை கூட்டு வந்து மாவட்ட செயலாளர் போட முடியாது, ஒத்துழைப்பு தரமாட்டாங்க. அந்த கட்சியிலேயே காலகாலமா உழைச்சிக்கிட்டு இருப்பான், அந்த அடுத்த பொறுப்புலயே காத்துக்கிட்டு இருப்பாங்க பல பேர். துணை பொதுச் செயலாளரா, அல்லனா வந்து இணையா, அல்லது நகரத்துல தீவிரமா செயல்படக்கூடியவர்கள், நிறைய இளைஞர்கள் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் பதவியை மாற்றி போட்டால் திமுக அடுத்த கட்டத்தில் நகரும். இதெல்லாம் செய்வாங்களா அப்படின்னா செய்வதற்கான வேலையை தான் திமுக இப்போ லிஸ்ட் எடுத்து வச்சிருக்குதுன்னு சொல்றாங்க. விரைவில் அந்த மாற்றம் நடைபெறும். பொதுச் செயலாளர் என்பவர் மாற்றப்படுகிறார். தான் முக்கியமான விஷயம். இப்போ துரைமுருகன் மாற்ற போறாங்க அப்படின்னு ஒன்று கட்சிக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் கண்டிப்பா வரும். ஏன்னா அவர் பேசிக்காவே அவர் வந்து நிறைய திறமசாலி, அனுபவசாலி, மூத்தவர், வயதில மூத்தவர், மூத்த அரசியல், இதெல்லாம் நான் மாற்று கருத்துல அவர் மீது நமக்கு மரியாதை இருக்கு. ஆனா அவர் 100% சாதி வெறியர். அந்த ஜாதிகாரன் வந்தாதான் மரியாதை தருவார், இல்ல பெரிய பணக்காரனா இருக்கும். 2 தான் பாயிண்ட் அவர்கிட்ட. கஷ்டப்பட்டு காலங்காலமா கட்சியில உழைக்கிற எவனையுமே மதிக்க மாட்டார். அது துரைமுருகன் இருக்கிற பெரிய கெட்ட பழக்கம். அதுதான் அவருக்கு பெரிய பின்னடைவாகவும் மாறி போச்சு. அந்த தொகுதியில் அவர் தோத்து போனதுக்கு அது ஒரு மிக முக்கியமான காரணம். அதனால அவருக்கு விரைவில் கல்தா கொடுக்கப்படுகிறது. அவரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆலோசகர் பதவி கொடுத்து அவரை மேல ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லாருக்கும் நீங்க தாங்க ஆலோசகர் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுக்கலான்னு ஒரு பேச்சு அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. விரைவில் அதற்கான மாற்றம் வரும். ஏன்னா கனிமொழியும் உதயநிதிக்கும் பிணக்கு இருக்கு, அவங்களுக்குள்ள முரண் இருக்குன்னா கதை கட்டி விட்டவங்க எல்லாருக்கும் செருப்பால் அடிக்கிற மாதிரி கனிமொழிய வீட்லயே போய் வந்து உதயநிதி சந்திச்சு பல மணி நேரம் பேசிட்டு வந்திருக்காரு. கூடவே தங்கச்சி வீட்டுக்கார் செந்தாமரை வீட்டுக்கார நம்ம சபரீசனையும் கூட்டு போயிருக்காரு. கூடவே கூட்டிட்டு போய் நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. திமுகவுடைய தோல்விக்கு மிக முக்கியமாக பங்காற்றிய பெண் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் வச்சிருந்தாங்க. இவங்க சொல்றதுதான் பயங்கரம்னு வச்சிருந்தாங்களா, அந்த பெண்ணை தூக்கி என்னைக்கும் கலைச்சிட்டாங்க. இனிமே பெண்ணும் கிடையாது, பேனாவும் கிடையாது, பென்சிலும் கிடையாதுன்னு தூக்கி போட்டாங்க. நேரடியாக களத்துல இறங்கி வேலை செய்யணும். ஐடி பிரிவுல நிறைய மாற்றங்கள், ஜென்சி அந்த டிபார்ட்மெண்ட்ல நிறைய மாற்றங்கள், அதிரடிகளுக்கான விஷயங்கள்லாம் இப்போ அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையிலேயே தொடர் போராட்டங்கள் நடத்துவதற்கு திமுக முடிவெடுத்திருக்குன்னு சொல்றாங்க.
அது என்ன தொடர் போராட்டம்னா, தாவேகாவுடைய பொய் பிரச்சாரங்களை எல்லாம் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மூலமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. இப்போ எப்படி வந்து ஜென்சி கூட்டம் போட்டாங்கல்ல, இப்போ எங்கே பார்த்தாலும் திடீர்னு பார்த்தா ஜென்சி கூட்டம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், ஈரோடு எல்லாம் போட்டாங்கல்ல, அதே மாதிரி தாவேகாவுடைய பொய் பிரச்சாரம். அவங்க என்ன பொய் பிரச்சாரம் பண்றாங்க? எல்லாமே பண்றது பூரா பொய் பிரச்சாரம், ஒண்ணுமே உண்மையா பண்ணல. அந்த பிரச்சாரத்துக்கு வலு சேர்க்கிற விதமாக இல்லை, அந்த பிரச்சாரத்தை பொய் என்று பொதுமக்கள்கிட்ட அம்பலப்படுத்துகிற விதமாக ஆர்ப்பாட்டம். இன்னைக்கு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துற மாதிரி தொடர் போராட்டங்கள், வாரத்துக்கு ஒரு இடத்துல போராட்டம் விடாம அடிக்கிறது, ஒரு வெளியில இந்த அடி அடிக்கிறது. எம்எல்ஏக்களா வெற்றி பெற்றிருக்கிறவர்கள் எல்லாம் அசம்பிளில அவருடைய மொத்த டேட்டாவை எடுத்து வச்சுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க தொகுதியில இது வரைக்கும் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், நம்ம திமுக அரசாங்கம் என்னென்னலாம் பண்ணியிருக்கு அப்படின்னு கேப் கிடைக்கும் போதெல்லாம் அப்படியே வச்சு செய்யணும், கெடா வெட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். இனிமேல் பேச்சே கிடையாது, இனி வீச்சு தானா அசம்பிளில. இப்போ பார்லிமெண்ட் இது நம்ம சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து இன்னும் சில தினங்கள்ல தொடங்க போது. திமுக தயாராக எல்லாவற்றையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாம். அங்க என்ன எதிர்வினை ஆட்டினாலும் டிவிகேக்கு இருக்கிற பிரதான பிரச்சனை பார்ட்டி ஃபண்டை வெளிப்படுத்தணும்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பட்ஜெட்ல ஒன்றும் பெருசா அறிவிப்புகள் வரப்போறதில்லை, இல்லைன்னா கவர்ச்சி அறிவிப்பா தான் இருக்க போகுது. அதுக்கு வந்து ஏற்கனவே இதுக்கெல்லாம் காரணம் உங்க அப்பா நான் தான், உங்க தாத்தா நான் தான், இது எல்லாத்தையும் நாங்க ஏற்கனவே பண்ணிட்டோம்னு சொல்ற மாதிரியான அனைத்து விஷயங்களையும் டேட்டாவையும் கையில வச்சிருக்கணும்னு திமுக எம்எல்ஏக்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. சமீபத்துல உதயநிதி தலைமையில் நடந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்திலும் இதுதான் பேசப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் எம்பிக்களோட நடைபெற்ற கூட்டத்துல நிறைய விஷயத்துல பார்லிமெண்ட்ல எப்படி அடிச்சு ஆடணும்னு மு.க. ஸ்டாலின் நிறைய ஐடியாக்கள் சொல்லி ஆலோசனைகள் கொடுத்திருக்காரு. அந்த அடிப்படையில அங்க ஒரு தனியா தினுசா டிஎம்கே தனி அணியாக அங்க வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. பார்லிமெண்ட்ல எடுத்து அடிக்கிற விதத்தை திருப்பி அவங்களால பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அசம்பிளி செஷனே, அதாவது பார்லிமெண்ட் செஷனே முடிச்சுட்டு ஓடுற லெவல்ல ஆயிட்டாங்க. அதே நிலை தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாடு சட்டமன்றத்திலையும் செய்வதற்கு திமுக தயாராக இருக்கிறது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பரபரப்பா இருக்கும். ஒரு பக்கம் கட்சியில மாற்றம், இன்னொரு பக்கம் வந்து நிர்வாகத்துல, இன்னொரு பக்கம் ஆட்சிக்குள்ள போய் அவங்களை கேள்வி கேட்கிற விஷயத்துல பெரிய பரபரப்புகள் செய்வதற்கு திமுக தயாராக இருக்கிறது. இந்த இன்ஃபர்மேஷன்ல உங்களுக்கு நிறைய மாற்று கருத்து இருக்குமான்னு எனக்கு தெரியாதுங்க. வந்த தகவல், எனக்கு கிடைத்த தகவலை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். திமுகல மாற்றங்கள்லாம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய கமெண்ட்டுகளை உங்களுடைய கருத்துக்களை கமெண்டா போடுங்க. நிறைய விஷயங்களுக்கு அது பயனாக இருக்கும். நன்றி, வணக்கம்.